Good morning students. Today we are going to discuss about the lesson Unit 6 Human Organ System, the topic Muscular System. So already நாம last classல human bodyயில் இருக்கக்கூடிய skeletal systemத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். அந்த skeletal system என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பு மண்டலமானது ரெண்டு விதமாக நம்ம பிரித்தோம். ஒன்று axial skeletal system and then second one appendicular skeletal system. Axial skeletal system அப்படிங்கிறது skull, vertebrae and rib cage இது மூணு விதமான எலும்பு மண்டலங்களும் அதில் அடங்கி இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் அதாவது முன்கைகள் மற்றும் பின்கால்கள், அதுக்கடுத்து பெக்டோரல் கிரிடில் அதாவது தோள்பட்டை வளையங்கள், அடுத்தது பெக்டோரல் பெல்விக் கிரிடில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வளையங்கள் ஆகியவற்றை நம்ம உள்ளடக்கிய அந்த அந்த அப்பெண்டிகுலர் சிஸ்டத்தை ஸ்கெலட்டல் சிஸ்டத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ நாட் லெட் பி சி மஸ்குலர் சிஸ்டம். ஸோ மஸ்குலர் சிஸ்டம்ங்கிறது தசை மண்டலத்தை நம்ம படிக்கக்கூடியது தான் மஸ்குலர் சிஸ்டம் என்பது. இந்த மஸ்குலர் சிஸ்டமானது எல்லா விதமான மூமெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. ஓகே, நவ் லெட் வி சி மஸ்குலர் சிஸ்டம். இந்த பாடி மஸ்குலர் சிஸ்டம் அலாங் வித் த ஸ்கெலிட்டல் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாடி மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிரினத்தினுடைய இயக்கமானது அந்த தசையோடு இணைந்து செயல்படுகின்ற எலும்புகளும் நரம்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தான் மனிதர்கள் மற்றும் எல்லா விதமான உயிரினங்களின் சரியான ஒரு அந்த இயக்கமானது நடைபெற முடியும். ஓகே, muscles can contract and therefore help in moving other parts of the body. தசைகள் சுருங்கினா மட்டுமே தான் எல்லா விதமான இயக்கங்களும் சரியான முறையில் நடக்க முடியும். இட் மெயின்டைன்ஸ் த போஸ்டர் அண்ட் பாடி பொசிஷன். அப்போ தான் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தசைகளானது அதனுடைய உருவத்தையும் அளவையும் சரியான அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். தேர் ஆர் 3 types of muscles, namely skeletal muscles, smooth muscles and cardiac muscles. அதாவது மனித மற்றும் விலங்கினங்களின் உடலங்களில் 3 விதமான தசைகள் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் skeletal muscles எலும்பு தசைகள், ரெண்டாவது ஸ்மூத் மசில்ஸ் மென்மையான தசைகள், அண்ட் தேர்ட் ஒன் கார்டியாக் மசில்ஸ் இதய தசைகள். ஹவு டு மசில்ஸ் ஒர்க், எப்படி தசைகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மசில்ஸ் ஆஃப் த பாடி கேன் ஒன்லி புல் அண்ட் தே கேனாட் புஷ். அது தசைகள் எப்பொழுதுமே ஒரு பொருளை இழுக்க தான் செய்யுமே ஒழிய தள்ளுவது கிடையாது. ஓகே, 2 muscles are required to move a bone at a joint. ஒரு மூட்டு ஆனது 2 விதமான தசைகள் உதவியினால தான் அதனுடைய இயக்கத்தை மேற்கொள்கின்றன. when one muscles contracts the other muscle relaxes. அந்த 2 மசில்ஸில் ஒரு மசில்ஸ் சுருங்கும், மற்றொரு மசில்ஸ் விரிவடையும். ஃபார் எக்ஸாம்பிள், டு மூவ் அவர் த லோயர் ஆர்ம் அப் அண்ட் டவுன் 2 types of muscles called biceps and triceps are required. அதாவது நம்ம இந்த முன் கைகள் இருக்கு இல்லையா, கைகளை நம்ம மேலே கீழே அசைக்கப்படும் பொழுது அங்கே ட்ரைசெப்ஸ் மற்றும் பைசெப்ஸ் அப்படிங்கிற 2 மசில்ஸ் ஆனது அங்கே தேவைப்படுகின்றன. ஸோ அவைகள் பார்த்தீங்கன்னா 2 விதமான மசில்ஸ் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. when we raise our lower hand, the biceps in front become short by contraction and the triceps at the back stretch to pull up the arm. இப்போ நம்ம ஒரு கையை நம்ம மேலே தூக்கும் பொழுது நம்ம முன்கைகளில் கூடிய மேல் பகுதியில் கூடிய அந்த பகுதியில் பைசெப்ஸ் ஆனது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும். அட் தி சேம் டைம் பேக் சைடில் இருக்கக்கூடிய ட்ரைசெப்ஸு ரிலாக்ஸிங் ஆகும். அண்ட் தென் வென் வி லோயர் ஆர்ம் த ட்ரைசெப்ஸ் அட் த பேக் கான்ட்ராக்ட் த பைசெப்ஸ் ஸ்ட்ரெச் டு புல் ஆர் த ஆர்ம் டவுன். அதுக்கடுத்து நம்ம கையை நம்ம கீழே இருக்கும் பொழுது அந்த ட்ரைசெப்ஸ் ஆனது சுருங்கும், அண்ட் தென் பைசெப்ஸ் ஆனது விரிவடையும். ஸோ அப்போ 2 விதமான மசில்ஸு என்னென்னா கோஆர்டினேட் பண்ணி தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸை ஒரு மூவ்மெண்ட்டை செய்ய முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு skeletal muscles. So skeletal muscles means the muscles can be covered with the bones are called skeletal muscles. Okay, skeletal muscles of our body are attached to the bones. எலும்புகளோடு இணைந்துள்ள அந்த தசைகளுக்கு எலும்பு தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. They are called voluntary muscles. இது இயக்கு தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. Because they cannot be controlled by our will. Example, muscles of arm. அதாவது இது ஒரு இயக்கு தசைகளாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மால் அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தசைகளுக்கு பேர் தான் இயக்கு தசைகள், வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள்ஸ் மசில்ஸ் ஆஃப் ஆர்ம், நம்ம கைகளில் இருக்கக்கூடிய தசைகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மூத் மசில்ஸ், மென்மையான தசைகள். மென்மையான தசைகள்ங்கிறது ரொம்ப சாஃப்டான இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு பாடி ஆஃப் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மசில்ஸு. ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த வால்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினரி பிளாடர், ஆர்டரிஸ் அண்ட் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதாவது இந்த மென்மையான தசைகள் என்பது மிருதுவான அமைப்புகள் இருக்கக்கூடிய உறுப்புகளான அதுக்கடுத்து
டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதாவது சிறுகுடல் மற்றும் பெருகுடல்களினுடைய சுவர்களிலும், யூரினரி பிளாடர் சிறுநீர் பைகளிலும், ஆர்டரிஸ் இரத்த நாளங்களிலும், அதுக்கடுத்து மற்றும் சில உடல் உள்ளுறுப்புகளிலும் காணப்படுகின்றன. தே ஆர் கால்டு இன்வால்யூன்ட்ரி மசில்ஸ். இவற்றை நம்ம இயங்கு தசைகள் சொல்லுவோம், ஏன்னா இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, ஸோ பிகாஸ் தே ஆர் நாட் கண்ட்ரோல்டு பை அவர் வில், நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால இந்த தசைகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்டியாக் மசில்ஸ். த வால்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் கண்டினியூஸ்லி அண்ட் இன்வாலன்ட்ரி இன் நேச்சர். அதாவது இந்த கார்டியாக் மசில்ஸுங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு மசில்ஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது இதயம், நுரையீரல் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளால் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிதமிக், ரொம்ப ஒரு அதிர்வோடு அதனுடைய கான்ட்ராக்ட் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது ஒரு இயங்கு தசைகளாக இருக்கிறதுனால இதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதய தசைகள் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகே, நவ் லெட் வி see the structures of heart and then ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுடைய டயக்ராம்ஸு, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, கைகள் எப்படி, ஃபிங்கர்ஸு, அந்த ஃப்ளெக்ஸஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெட் வி see டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணவூட்ட மண்டலம் பேர். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சொல்லி பார்த்தோம்னா, the macromolecule of food materials are converted into simpler one to make energy is called a digestive system. Okay, digestive system consists of the alimentary canal and associated glands. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது alimentary canal என்று சொல்லக்கூடிய குடல்கள் மற்றும் அசோசியேட்டட் கிளான்ஸ், அதோடு தொடர்புடைய சுரப்பிகளோடு இணைந்துள்ள அந்த அமைப்பு தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்பது. This system is involved in the conversion of complex food substances into simple forms and absorption of digested food. அதாவது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸு, அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய கூட்டு உணவாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை உடைத்து நன்கு அரைக்கப்பட்டு சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஓகே, the digestive glands associated with the alimentary canal are salivary glands, liver and pancreas. அதாவது நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான சுரப்பிகள் வந்து மெயினாக இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, salivary glands அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும் லிவர் கல்லீரல், பேங்க்ரியாஸ் கணையம் ஆகியவை எல்லாமே அதிலிருந்து உற்பத்தி ஆகின்ற நொதிகள், என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, இதெல்லாமே நமக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு யூஸஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு. They secrete enzymes which help in the process of digestion of food in the digestive tract or alimentary canal. இந்த salivary glandsம் லிவரும் பேங்க்ரியாஸும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் ஆனது நம்முடைய இண்டஸ்ட்ரைன்லேயோ அல்லது ஸ்டொமக்லேயோ போய் மிக்ஸ் ஆகும் பொழுது அது நன்கு அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் டைஜஷன் ஆகுது. The alimentary canal is about 9 meters long. அதாவது நம்முடைய அந்த குடல் பகுதி, நம்முடைய ஈசோஃபேகஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறுகுடல் இருக்குல்லையே, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஆனஸ் வரைக்கும் அதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 meters லென்த், 9 மீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு குழாய் போன்ற ஒரு அமைப்பு தான் alimentary canal சிஸ்டம்ங்கிறது. ஸ்டொமக் இஸ் a மேஜர் ஆர்கன் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அது வயிற்றுப்பகுதி என்பது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு எனது செரிமான உறுப்பு. அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அக்கர்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது நன்கு அரைக்கப்பட்ட அந்த உணவானது ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோவில்லஸ் மூலமாக என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன் நடக்குது, இழுத்துக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு parts of the alimentary canal. So parts of the alimentary canal are first mouth, buccal cavity, pharynx, esophagus or food pipe, stomach, small intestine, large intestine and anus. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கக்கூடிய ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு அதனோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, salivary glands, gastric glands, லிவர், பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைனல் கிளான்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைகள் உற்பத்தி செய்கின்ற இந்த என்சைம்ஸ் ஆனது டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸு. ஓகே, அதில் மவுத்து, லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், salivary glands, ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு லொக்கேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் மவுத்து ஸ்டார்ட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் டீத்
டங் அண்ட் சலைவா. அதாவது வாய் பகுதி என்பது உணவூட்ட மண்டலத்தினுடைய முதல் பகுதி. ஸோ அங்கே தான் உணவானது உள்ளே சென்று அரைக்கப்பட்டு நன்கு மெல்லப்பட்டு அனுப்பப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு லிவர். Blood carrying nutrients from the small intestine passes through the liver, which filters it and breaks down and synthesizes the proteins, converts glucose into glycogen and also produce bile. அது இந்த லிவரானது என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் போய் கலக்கப்படுகின்ற இந்த பைல் ஜூஸ் ஆனது கொழுப்புகள் சரி அது கொழுப்புகள் உடைக்கப்பட்டு ஜீரணமாக்கப்படுகின்றன. அதுக்கடுத்து குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. அதுக்கடுத்து பைல் ஜூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பித்த நீரை உற்பத்தி செய்கின்றன. நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். A long tube about 6 meters in which most of chemical digestion occurs. இது 6 மீட்டர் நீளம் உள்ள மிக நீளமான ஒரு நீண்ட டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். The nutrients are absorbed from the here into the bloodstream. இது அதில் உணவுப் பொருட்கள் அரைக்கப்பட்டு அதன் வழியாக வெளியேறுகின்ற அந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி ரத்தத்தில் போய் மிக்ஸ் பண்ணக்கூடியது பகுதி எதுனா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். நெக்ஸ்ட்டு salivary glands. Produces saliva which helps to lubricate food for easier swallowing. அதாவது அந்த சலைவாலேருந்து உற்பத்தி ஆகின்ற ஒரு விதமான திரவமானது உணவுப் பொருட்கள் சீக்கிரம் விழுங்குவதற்காக பயன்படுகின்றன. Contains antibacterial agents under the enzyme salivary amylase which breaks down starch. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சலைவால் இருக்கக்கூடிய அமைலேஸ் அப்படிங்கிற என்சைமானது ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை செய்யுது. நெக்ஸ்ட் ஸ்டொமக். Stomach is a stores, mixes and digests food with the gastric juice it produces, which consists of mucus, enzymes and hydrochloric acids. அதாவது ஸ்டொமக்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்று பகுதியான உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கும், ப்ளஸ் டைஜஷன் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுதுன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி கேஸ்ட்ரிக் ஜூஸ் மற்றும் அந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளகுளப்பான ஒரு திரவம் வயிற்றுப்பகுதியில் உற்பத்தி ஆகின்றன. இது அதோடு மட்டும் இல்லாமல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl அமிலமும் அந்த வயிற்றுப்பகுதியில் உற்பத்தி ஆகின்றன. நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். Absorbs water from the food that have not been digested in the small intestine. அதாவது சிறுகுடல் பகுதியில் நன்கு செரிக்கப்படாத உணவுப் பொருட்கள் அந்த பெருக்குடலில் ஜீரணமாக்கப்படுகின்றன. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணப்படுகிறது. And also absorbs some important vitamins that are produced by large number of bacteria it harbors. ஓகே, அதுக்கடுத்து சிறுகுடல் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவானது நன்கு செரிக்கப்படாத உணவுப் பொருட்களை ஓரளவுக்கு ஜீரணம் செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் நியூட்ரிஷனை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.